உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். இப்பொழுதும் கூட விசுவாசம் பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். இது படிக்கிறதுக்கு காரணம் இருக்கிறது. மற்ற பரிசுத்தம் நீதி எல்லாம் தேவை. ஏன்னா அதெல்லாம் இருந்தால் தான் அந்த ஜீவன், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். நம்ம பாவத்திலே வாழ்வேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன்னு சொல்ல முடியாது. அதனால் மனம் திரும்புதல் அப்படின்னு ஒன்று இருக்குது. மனம் திரும்பி இயேசுவோட கூட சேர்ந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை, அது அவரை நம்பும்போது தான், இவரோட போனால் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை நம்பும்போது தான் அவர்கிட்டருந்து கிடைக்கிற நன்மைகள் நமக்கு கிடைக்குது. அதனால தான் கர்த்தரை விசுவாசிக்கிறது முக்கியம்னு சொல்கிறோம். கர்த்தரை எப்படி விசுவாசிக்கிறது? இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னுவாங்க. நிறைய பேருக்கு ஏற்றுக்கிட்டேன்னு சொல்ல தெரியுது. ஆனால் அவர் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் பரிகாரம் பண்ணார், நான் ஏற்றுக்கிட்டதுனால அந்த பரிகாரம் எனக்கு பலிக்குது, அதனால் இயேசுவின் ரத்தம் என்னை கழுவிருச்சு, அதனால் இப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவைகள் ஒழிந்தன, இப்போ நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கேன், இதெல்லாம் சொல்ல தெரியாது. இது இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், அதாவது இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் விசுவாசிகளை ஒரு கணக்கெடுத்து ஒரு 100 பேரை நீங்கள் விசாரித்து கூட பாருங்கள், எத்தனை பேர் இப்படி தெளிவாக சொல்லுவாங்க, இயேசு என்னுடைய பாவங்களுக்கு சிலுவையிலே பரிகாரம் செய்தார், நான் அதை நம்புகிறேன், அதை ஏற்றுக்கிட்டேன், அதனால் என்னுடைய பாவங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது என்னுடைய பாவம் சாபமெல்லாம் அங்கே போயிடுச்சு, இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நான் தேவனுடைய நீதியாக இருக்கேன் அப்படின்னு எவ்வளோ பேர் தெளிவாக சொல்லுவாங்கன்றீங்க? இவங்க சொன்னால் தான் இதை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ தெரியுதா ஏன் மற்றவங்களுக்கு இவங்க சுவிசேஷத்தை சொல்ல முடியலன்னு? அப்போ இது தெரியணும். கர்த்தரை விசுவாசிக்கிறேன் என்றால் என்ன? கர்த்தரை எப்படி விசுவாசிக்கிறது? இயேசு கிறிஸ்து நல்லவர், ஓகே. ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் தான் நம்மை ரட்சிக்கிறவர். அவர் சொன்னார்ல, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன்னு சொன்னார்ல. அப்போ நமக்கு அவர் மூலமாக ஜீவன், ரட்சிப்பு, அவர் மூலமாக ஆசீர்வாதம் உண்டாகுதுங்கிறத நமக்கு தெரிஞ்சு, அது மட்டும் இல்லை, இயேசுவை ஏற்றுக்கிட்டே நன்மை வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் நிறையா பிரச்சனையாக இருக்குது, வீட்டில் உங்கள் பிரச்சனை, அவங்க பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அந்த பிள்ளைய படிக்க மாட்டேங்குது, அடங்க மாட்டேங்குது, இந்த பிரச்சனையே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கர்த்தர் நல்லவர் தான். ஆனால் அவருடைய நன்மைகள் இங்கே வர விடாமல் இவர்கள் தடுக்கிறார்கள். இங்கே நீங்கள் கவனிக்கணும், யாக்கோபு 4 ஒரு வசனம் வாசிக்கிறேன், 5 முதல் 8 வரை. யாக்கோபு 4 5 முதல் 8 வரை வாசிக்கிறேன். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களோ? கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தர் நம்ம மேலே வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறாராம். வாஞ்சையான்னா ஆசையா, பிரியமா, சந்தோஷமா? நம்மக்கிட்ட ஆசையாக, பிரியமாக, சந்தோஷமாக இருக்கிறாராம். அது வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறாராம். வைராக்கியமாக நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிறாராம், வைராக்கியமாக பிரியமாக இருக்கிறாராம், வைராக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறாராம். நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார் என்று பைபிள் வீணாவா சொல்லுது? அப்படி கேட்குறாரு. வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களோ? அப்போ ஒரு கொஸ்டின் மார்க்கையும் போடுறாரு. இதை நாம் இப்படியா நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. எப்படி நினைக்கிற?
கர்த்தர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார்னு எழுதியிருக்கே, அதை லேசாவா நினைக்கிறேன் அப்படின்னுட்டு அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. கிருபை ஈக்குவல் டு ஆசீர்வாதம். கிருபை அதாவது நமக்காக அவர் கிருபையாக சம்பாதிச்சு வச்சுருக்கிறார். கிருபையாக வர்றதெல்லாம் இலவசம்னு சொல்கிறோம். தகுதி இல்லாதவர்களுக்கு கர்த்தர் பாராட்டுகிற அன்பு, தயை, ஆசீர்வாதம் அதெல்லாம் கிருபை. அதை இயேசுவானவர் கரையம் செலுத்திட்டார். சிலுவையில் இயேசு ஒரு கரையம் செலுத்திட்டு தான் அதை சம்பாதிச்சு நமக்கு இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ரட்சிப்பை இலவசமாக கொடுக்குறாரு. ஆனால் அவருக்கு இலவசமாக கிடைக்கல. அவர் சிலுவையில் போய் அவ்வளோ பாடுபட்டு ரத்தம் சிந்தி வேதனைப்பட்டு ஜீவன் கொடுத்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தேன். அவர் அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றார். அந்த ஆசீர்வாதங்களெல்லாம் நமக்கு இலவசமாக கொடுக்குறாரு. அதனால தான் கிருபைன்றோம். அப்போ அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதான் அதிகமான ஆசீர்வாதத்தை தருகிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. இதுவும் சொல்லியிருக்கிறது. என்னது? வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார்னு சொல்லியிருக்குது. இப்போ பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்னு அதுவும் எழுதியிருக்குது. அதனால் எழுதியிருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க. என்னது? ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும். பக்கத்தில் 2 பேர் இருக்கிறாங்க. இங்கிட்ட ஒரு நல்ல மனுஷன் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறதுக்கான நல்ல ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் இங்கிட்ட ஒரு பொல்லாதவன் இவனை வஞ்சகமாக கெடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நேரடியாக பொய் சொல்லாமல் ஆனால் மறைமுகமான பொய்களை சொல்லி நம்மளை நம்ப வைக்க பார்க்குறான். கடைசியில் கழுத்தறுத்துருவான், அது நமக்கு தெரியும். ஆனால் இங்கே ஒரு ஆள் நமக்கு நன்மை செய்யணும்னு நன்மை செய்கிற ஒருவர் நம்ம பக்கத்தில் சொந்தக்காரர்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒருத்தன் நம்மளை கெடுக்கணும்னே இருக்கிறவன் ஆனால் வஞ்சகமாக கெடுக்கிறவன், பார்க்க நல்லா பேசுவேன். இப்போ பிசாசு அப்படி தான் நம்மக்கிட்ட நல்லா பேசி ஏவாள்கிட்ட அது தின்னா கண்ணு திறக்கும், புத்தி தெளியும், நீ சாக மாட்ட. அப்போ அதெல்லாம் கேட்க நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அவனுடைய இருதயம் எவ்வளோ வஞ்சகமாக இருந்துச்சு. பிசாசு எப்படி வஞ்சகமாக பேசி ஏமாத்தினான், அப்படி பிசாசு வஞ்சகமாக பேசித்தான் ஏவாளை ஏமாத்தினான். ஆனால் அந்த ஆதாம் இருக்கானே, வஞ்சிக்க வேண்டியதில்லை, எனக்கே நானே உன் சைடுக்கு வந்துடுறேன்னு அவனே சொல்லிட்டான். இப்போ ஒருத்தர் நன்மையானதை பேசுகிறாரு, நீங்கள் நன்மையானதை பேசுகிறார உங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு அதை நீங்கள் சட்டம் பண்ணாமல் அவர் ஏதாவது சொல்கிறப்பெல்லாம் பயா அப்படின்ட்டு இந்த வஞ்சகமாக பேசுகிறானே அவன் தானே ஆசை காட்டி பேசுவேன். அப்படி அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருந்தால் இந்த உங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறவர் பேசுவார்ல, அதை தொடர்ந்து பேசுவாரா? இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்ட்டு மெதுவாக அமைதியாகிடுவார். ஆனால் இந்த பிசாசு நம்மளை வஞ்சித்து நம்மளை கொன்று நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிறதுக்கு, ஆதாம்கிட்ட பூமி ஆளுகை இருந்துச்சு, அதை பிடிங்கிட்டேன். இன்றைக்கி நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் இருந்தாலும் நமக்கு தெரியாமே பிடுங்கிட்டான். இப்போ நமக்கு எதுவுமே இல்லை, ஓட்டாண்டின்னு நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இதை இன்றைக்கி மக்கள் நம்புகிறாங்க. இப்போ பிசாசு சொல்கிறத அந்த வார்த்தையை கேட்டால் நீங்கள் அவனை அங்கீகரிக்கிறீங்க, அவனை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, அவனை நம்பி அவன் வழியில் போகிறப்ப அவனை நீங்கள் கனம் பண்ணுறீங்க. அப்போ அவன் சொல்கிற வார்த்தையின் காரியங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுது. ஆனால் அங்கே ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறாரு, உங்களுக்கு நன்மை செய்கிறாருன்னு சொன்னனே, அதுக்காக ஆலோசனை சொல்கிறாருன்னு நீங்கள் இவர் வார்த்தைக்கு இவர் சொல்கிறது தான் சரி அப்படின்னு நினச்சி அதை அவர் சொல்கிறத நம்பி நீங்கள் முன்னேறினீங்கன்னா அநேக நன்மைகள் இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரிபூர்ணமாக அந்த நன்மைகள்லாம் நீங்கள் அனுபவிப்பீங்க. அப்போ கர்த்தர் வந்துக்குள் நல்லதாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. வாக்கு தத்தங்கள், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தேவனுடைய நீதியாக இருக்கிறீர்கள், உங்களுக்காக பரலோகம் வைக்கப்பட்டிருக்கிறது,
கர்த்தரே உங்களுடைய சமாதான கர்த்தர். சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆண்டுக்கும், சந்தோஷம் இருக்கும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், வானத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு இங்கே சொல்லப்படுகிறது. அதை நம்பும்போது அப்போ அவரை கனம் பண்ணுறீங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்பும்போது கர்த்தரை கனம் பண்ணுறீங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்புனீங்கன்னா நீங்கள் கர்த்தரை நம்புறீங்க. ஹலோ கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புனீங்கன்னா நீங்கள் கர்த்தரை நம்புறீங்க. பிசாசோடைய வார்த்தையை நம்புனீங்கன்னா அப்போ பிசாசை நம்புறீங்க. நான் கர்த்தரை நம்புகிறேன், ஆனால் பிசாசு வார்த்தையை ஏற்றுக்கிறேன். இது ஒன்றும் சரியா இல்லையே. நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், ஆனால் பிசாசு சொல்கிற வார்த்தை தான் கரெக்டாக தெரியுது. நான் வியாதியாக இருக்கேன், பலவீனமாக இருக்குது, சீக்கிரம் போயிடுவேன், ஒன்றுமில்லாமல் போயிடுவேன், மொட்டையாக போயிடுவேன், நான் தேற முடியாது. இந்த பிசாசு அதெல்லாம் சொல்கிறேன். இன்றைக்கி அதெல்லாம் விசுவாசியை சொல்கிறாங்க. அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் பிசாசுடைய வார்த்தையை நம்புகிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்க இயேசுடைய வார்த்தையை நம்பணும். அப்போ இயேசுடைய வார்த்தையை நம்பினாதான் உண்மையாகவே இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, பிசாசு சொல்கிற வார்த்தைகளை, வியாதியாக இருக்குதா, இந்த மருந்து இந்த அதெல்லாம் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி இந்த உலகம் பேசுது பாருங்களா, அதெல்லாம் விசுவாசிகள் கவனிக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறார், சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் கொடுக்குறேன் அப்படின்னா அதை விட்டுட்டு நம்ம பூமியில் தானங்க இருக்கிறோம், மனுஷன்னா பலவீனம் தானே, மனுஷ சுபாவம் பாவம் செய்கிறது தானே, அப்படியே சொல்லி இந்த பாவத்துக்கெல்லாம் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன்னு மிருகத்திலிருந்து தானே வந்தேன், குரங்குலேருந்து வந்தான்னு. அப்போ இவன் செய்கிற பாவத்துக்கெல்லாம் ஏன் செய்கிறான்னு விளக்கம் சொல்கிறேன். அப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிற விசுவாசிகள் பிசாசு சொல்கிற வார்த்தையை நம்பினா அப்போ உண்மையிலே யாரை நம்பியிருக்காங்க? பிசாசோடைய வார்த்தையை நம்பினா அவங்க பிசாசை தான் நம்புகிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்றாங்க. ஏற்றுக்கிட்டது இயேசுவை, நம்புறது பிசாசை. இதுதான் இன்றைக்கு பொதுவாக விசுவாசிகளுடைய, ஊழியக்காரர்களுடைய நிலைமையாக இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் குணமானேன் அப்படின்னா என்னங்க, ரொம்ப நாள் வியாதிங்க, ரொம்ப பலவீனப்படுத்திருச்சுங்க அப்படின்னா அவருடைய தழும்புகளால் குணமானேங்கிற வார்த்தையை நீங்கள் நம்பலை. நீங்கள் அந்த வார்த்தையை நம்பலை, அதனால் அவரை நம்பலை. ஆனால் எவ்வளோ வியாதியாக போராட்டமாக இருந்தாலும் கூட, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உனக்கு ஜீவன் தருகிறவர் அப்படின்னு சொல்கிறத நம்பி, நானே உன் பரிகாரியான கர்த்தர், நான் உன்னை குணமாக்குறேன் அவர் சொல்கிறத, அவருடைய தழும்புகளால் குணமானேங்கிறத அதை நம்புனீங்கன்னா இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் அவரை நம்புறீங்க. நீங்கள் அவரை நம்புறதுனால, இந்த வார்த்தை மூலமாக நீங்கள் அவரை நம்புறதுனால அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே செயல்படுகிறது. அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த காரியத்தை உங்களுடைய சரீரத்தில், உங்களோட வாழ்க்கையில் அதை செஞ்சு முடிச்சிடும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நம்பினா நீங்கள் அவரை பிடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அவருடைய தழும்புகளால் குணமானேன், எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போம், சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்று என்னை சேதப்படுத்த மாட்டாது. இந்த வார்த்தைகளை நீங்கள் பிடிச்சிக்கிட்டா, இந்த வார்த்தைகளை நம்பி இதை பிடிச்சிக்கிட்டா, நான் இதை விட மாட்டேன், இதை நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டா, இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிறது மூலமாக நீங்கள் கர்த்தரையே பிடிச்சிக்கிட்டீங்க. யாக்கோபு 16 அவங்க மாமனார் வீட்டிலேருந்து 2 மனைவிகள், 2 வேலைக்காரர்களாக இருந்த அவர்கள், அந்த மனைவிகள் 4 பேர் பிள்ளைகளோடு திரும்பி வர்றான். ஆனால் அங்கே அந்த 16 அங்கேயாவது அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு வந்துட்டான். இப்போ வர்றது எங்கே போகணும்? இங்கே தகப்பனார் இருக்கக்கூடிய இடத்துக்கு வர்றான். ஆனால் அங்கே ஏசா இருக்கிறான். ஏசாகிட்ட இருந்தது தானே பிடிக்கிட்டு போயிட்டான் அவன். இப்போ யாக்கோபு எப்படி ஏசாவை சந்திக்கிறது? லாபான்ட்டு தப்பிச்சு வந்துட்டான். அந்த இவனுடைய மனைவிகள் அந்த சுரூபங்களெல்லாம் வேறு எடுத்துகிட்டு வர்றாங்க, ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க. அவன் கண்டுபிடிக்க முடியல, சரி போன்னு விட்டுட்டான், தப்பிச்சு வந்துட்டான். ஆனால் இப்போ ஏசாவை சந்திக்கணுமே, கொன்னூடுவேன் இருக்கான்ல,
அப்படின்றப்ப ஏசாவை சந்திக்க வேண்டியிருக்கு. இவன் என்ன பண்ணுறான், அந்த ஆற்றை யாப்போக்குங்கிற அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்கள்லாம் கடத்திட்டான், நான் இவன் பின்னாடி தனித்து நின்று ஜெபம் பண்ணுறேன். கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதித்தாலேயோ உம்மை போக விட மாட்டேன். அப்போ என்னது, இவர் ஆசீர்வதிக்கிறவர், நீர் என்னை கட்டாயம் ஆசீர்வதிக்கும், இல்லாட்டி விட மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்தா பிடிச்சிக்கிட்டேன், உம்மை பிடிச்சிக்கிட்டேன், நான் உம்மை விட மாட்டேன். நீர் என்னை ஆசீர்வதித்தாலேயோ உம்மை விட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறானே. என்ன நடக்கிறது, அவர் கட்டாயம் ஆசீர்வதிக்க வேண்டி வந்துருச்சு. அவன் கேட்குறாரு, உன் பேர் என்ன, எத்தன் யாக்கோபு. ஏன்டா எத்தனை இருந்துக்கிட்டு ஏன் ஆசீர்வாதம் வேணும்னு கேட்குற அப்படின்ட்டு, சரி போ, ஒன்றுவேலேருந்து உனக்கு பேர் மாற்றுறேன்னு. ஆனால் இஸ்ரவேல்னு பேர் மாற்றவும் செய்கிறாரு, அப்புறமா அவனை ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். அப்போ விடமாட்டேன், உம்மை போக விடமாட்டேன் அப்படின்னு போக விடமாட்டேன்னு பிடிச்சிக்கிட்ட யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். அவன் பெரிய யோகியனா இல்லை, அவனை சரி பண்ணி விட்டு அப்புறம் அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அப்போ அவரை விடமாட்டேன். இப்போ நீங்களும் நான் என்ன, நம்ம எந்த ஆற்றக்கரையில் இருக்கிறோம், நமக்கு எல்லோரும் ஏறக்குறைய ஒரு ஆற்றுக்கரையில் இருக்கிறோம். ஏன்னா ஏசா மாதிரி எதிரிகள், வியாதிகள், தரித்திரங்கள், போராட்டங்கள், வீட்டில் சண்டைகள், வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், எத்தனையோ மாதிரியான காரியங்கள். அங்கே ஏசா மாதிரி எழும்பி நின்று கொன்னே விடுவேன், ஏசா கொன்று விடுவேன்னு சொன்னதுனால தானே இந்த யாக்கோபு தப்பிச்சு லாபான்ட்ட ஓடி போகிறேன்னு ஓடி போனால் இவனுடைய அம்மாவுங்க சேர்த்து அனுப்பி வச்சா. அப்போ திரும்பி வரும்போது அவன் கொல்லுவானா கொல்ல மாட்டானா, இங்கே ஏசா நிற்கிறான், வந்தேன் கொன்னே விடுவான்டா அப்படின்னு இருக்கிறான். அதுக்கு என்ன செஞ்சான்னு நினைக்கிறீங்க, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், நான் போய் அங்கே போய் சாகக்கூடாது, நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், விடமாட்டேன்னுட்டான். விடியுதப்பா, விடிஞ்சு போச்சு, ராத்திரி பூரா என்கிட்ட போராடி இருக்க, விடியுது, நான் போகட்டும்னா அதெல்லாம் முடியாது, நீர் ஆசீர்வதிக்கணும். அப்போ அவனுடைய தொடை நரம்பை தொட்டாரான்னு சுளுக்கிக்கிச்சான், அதனால் அவன் சுளுக்கிக்கிட்டே நடந்தானா. அதாவது கர்த்தர் அவனை தொட்டு சுகமாக்கி இருக்கிறாரு, அவனை மனதில் சுகமாக்கி இருக்கிறாரு. இன்னும் அநேக போராட்டங்கள் இருக்குது, அதிலெல்லாம் சரி ஆகணும், ஆனால் அவனை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டாரு. இவனு கர்த்தர்கிட்டருந்து ஏதோ ஒரு ஐடியா கிடச்சிருக்குது. அந்த ஏசாவுக்கு முதல்ல வெகுமதிகளாக நிறைய காரியங்களை முன்னாடி அனுப்பி, ஆடுகள் மாடுகள் எல்லாத்தையும் முதல்ல அனுப்பி, அவன் வந்து கேட்டால் இதெல்லாம் யாருக்குன்னா, எங்களுடைய ஆண்டவனாகிய ஏசாவுக்காக உமது அடியானாகிய யாக்கோபு அனுப்புகிறேன், எங்களுடைய ஆண்டவனாகிய ஏசாவுக்காக உமது அடியானாகிய யாக்கோபு அனுப்புகிறேன் அப்படின்னு. அவன் ஆட்டு மந்தையை பார்த்துட்டு வர்றேன். அப்புறம் மாட்டு மந்தையை பார்த்தா இதே என்னடா எதுக்கிடான்னாக்க, எங்களுடைய ஆண்டவனாகிய ஏசாவுக்காக உமது அடியானாகிய யாக்கோபு, அடிமையாகிய யாக்கோபு அவன் அனுப்புகிறேன், நான் இது ஆசீர்வாதமாக அனுப்புகிறேன் அப்படின்னு. இதெல்லாம் வரிசையாக கேட்டுக்கிட்டே வந்து கடைசியில் அவன் மனசு அங்கேயே மாறிப்போச்சு. கர்த்தர் ஒரு ஐடியா கொடுத்துருக்குறாரு, நீ அவன்கிட்ட ஏமாற்றி பிடிங்கினே இல்லை, சரி அதுக்கு பதில் அவனுக்கு கொஞ்சம் கொடு, அவனை மனசை கொஞ்சம் சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஐடியாவும் கொடுத்துருக்குறாரு. ஆற்றங்கரையில் விடமாட்டேன்னு சொன்னால் ஆசீர்வதிக்கிறேன்ட்டார். இப்போ நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்த வார்த்தை. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு ஆபிரகாம்கிட்ட சொன்னார், பிடிச்சிக்கிட்டான். அந்த வார்த்தைகள் கடற்கரை மணலத்தனையாக உன்னுடைய சந்ததி இருக்கும். அந்த வார்த்தைகள் ஆகாயத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி இருக்கும். அவருடைய வார்த்தைகள், உன்னுடைய சந்ததியில் ராஜாக்கள் பிறப்பார்கள். அவருடைய வார்த்தைகள், ஈசாக்கின் மூலமாய் உன் சந்ததி விளங்கும். வார்த்தைகள், இந்த தேசமெல்லாம் நடந்து தெரி, இந்த தேசத்தை உன்னுடைய சந்ததிக்கு கொடுப்பேன். வார்த்தைகள். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். எப்படி? அவருடைய வார்த்தையை விசுவாசித்தான், அதனால் அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை வார்த்தையை நம்ப மாட்டேன்னா இன்றைக்கி நமக்கு பிரச்சனை என்ன? நிறைய விசுவாசிகள் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்றாங்க, ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை நம்ப மாட்டாங்க. அவருடைய தழும்புகளால் குணமானேன்,
அப்படின்னா அப்புறம் எங்கெங்க வியாதி எங்கே? நானே உன் பரிகாரியான கர்த்தர், நான் உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். நாகமான் அவன் இஸ்ரவேல் தேசத்து மனுஷனா? அவன் சீரிய தேசத்தான். அவன் குஷ்டரோகம் பிடிச்சவன். அவனுக்கு கர்த்தர்கிட்ட வந்தால் சுகம் கிடைக்கும்னு அவன் வீட்டில் வேலை பார்க்குற பிள்ளை சொல்லிட்டா. அது நிமித்தம் இங்கே தீர்க்கதரிசிகிட்ட வர்றேன்னு வர்றான். அந்த ராஜா வழியாக போய் வர்றப்போ சில சிக்கல்லாம் வந்துருச்சு, அது வேற. ஆனால் தீர்க்கதரிசிகிட்ட வந்தவுடனே அவன் சொல்லிட்டான், போய் யோர்தானில் 7 தடவை மூழ்கி எழுந்திரி, சுகமாகிடுவேன்னு. பிரச்சனை யார்? நாகமாட்டான். அது எங்கள் ஊரில் நதி இல்லையாக்கும் அப்படின்னு. இல்லைங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்பணுங்க. அப்புறம் யாராவது அவனுக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பெரிய காரியத்தை சொன்னால் செஞ்சுருப்பேன்ல. இப்போ நீ சாதாரணமாக ஒரு காரியத்தை சொல்கிறதுனால செய்ய மாட்டேன்னு போகிறது எப்படி? நியாயம் இல்லை. சரி வாங்கயா போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாகமானை கூட்டி கொண்டு போய் யோர்தான் இதில் 7 தடவை மூழ்க வச்சுருக்குறாங்க. அப்புறம் அவனு போகிற வழியில் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, சரி அவன் சொன்னான்ல செஞ்சுருவான். அவன் போய் 7 தடவை மூழ்கி எழுந்திரிச்சா அவனுடைய மாம்சம், கை கால்கள் பார்க்கும்போது சிறுபிள்ளை மாம்சம் போல் அவ்வளவு நல்லா அழகா புதிதான மாம்சமா, புதிதான தோல். அந்த வார்த்தையை விசுவாசித்தான், அதனால் அவரை விசுவாசித்தான். அப்போ அவரை விசுவாசித்ததுனால இந்த ஆசீர்வாதம் வந்துருச்சு. நாகமான் போகிறப்ப விட்டுட்டாக்க போனது தான். ஆனால் கூட இருந்தவங்க கொஞ்சம் உதவி செஞ்சாங்க, ஐயா போகலாம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், கூட இருக்கிற நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை விட்டுவிட்டு நீ வேறு என்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிற? உன் வியாதியே பெருசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிற. உன்னை போட்டு அலட்டுற பிசாசு தான் ரொம்ப பெருசுன்னு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் மனைவியோ புருஷனோ ஏதோ ஒன்று உங்களை பற்றி எதையாவது பேசுனா, ஐயோ இவளால், ஐயோ இந்த மனுஷனால் அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுக்கிட்டு நான் கேட்குறேன், இந்த ஆளுகள்லாம் கர்த்தரை விட பெரிய ஆளுகளா? உன் மனைவியாக இருக்கட்டும், அல்லது புருஷனாக இருக்கட்டும், அல்லது பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த சோர்ஸ் ஆஃப் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஏங்க கர்த்தரை விட இதெல்லாம் பெருசா? கர்த்தரை பார்த்து இதை பார்த்தா இப்போ இது ஒன்றும் இல்லை. இந்த பிரச்சனையவே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் பூதாகாரமாக அந்த பிரச்சனை வளருது. ஆனால் இந்த பிரச்சனையை விட்டுவிட்டு இங்கே கண்ணை கர்த்தர் மேலே வச்சா, இந்த கர்த்தரை பார்த்துட்டு இதை பார்த்தா இது ஒன்றும் இல்லை. கர்த்தரை பார்த்துட்டு இதை பார்த்தா அந்த பிரச்சனையை பார்த்தா ஒன்றும் இல்லை. அப்போ இந்த பிரச்சனையை போக்குகிற கர்த்தர். இப்போ நான் சொல்கிறேன், உங்களுடைய நீங்கள் கர்த்தரை நம்புறீங்க. உங்களுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் நீங்கள் கர்த்தரை நம்புவீங்களா? வியாதி நீங்கள் கர்த்தரை நம்புவீங்களா? பணப்பிரச்சனை நீங்கள் கர்த்தரை நம்புவீங்களா? வேறு எந்த நன்மையானாலும் கர்த்தரை நம்புவீங்களா? கர்த்தருடைய வசனத்தை நம்புனா கர்த்தரை நம்புறீங்க. பிசாசோடைய வார்த்தையை நம்புனா நீங்கள் பிசாசை நம்புறீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் கர்த்தரை ஏற்றுக்கிட்டேன்னு வாங்க, ஆனால் நம்புறது பிசாசோடைய வார்த்தையை. இப்படி வியாதி வருது, இப்படி தரித்திரம் வருது, இப்படி பஞ்சம் வருது, இப்படி கொள்ளை நோய் வருதியா? ஆனால் சத்ருவின் சால வல்லமையை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உன்னை சேதப்படுத்த மாட்டாது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போம். இயேசு குஷ்டரோகியை தொட்டாராம். தொட்டாக்க அவன்கிட்ட குஷ்டரோகம் இவருக்கு தான் வரணும், நியாயமா? உலக பிரகாரமா? ஆனால் அவர் தொட்டவுடனே இவர்கிட்டருந்து என்னமோ போய் அவனை சுகமாக்கி பிடிச்சி. இப்போ நீங்கள் யாரை தொட்டிங்களோ அவங்களாம் சுகமாகணும். அந்த அளவுக்கு நம்ம கர்த்தரை விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் தொட்டாக்கா அப்புறம் அங்கேருந்து இங்கிட்டு தான் வரும். அந்த விசுவாசத்தில் வளர்க்கறதுக்கு தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அவர் எனக்கு ஜீவன் கொடுக்கிறார். அவர் கொடுக்குற ஜீவனில் வியாதி இல்லை. அவர் கொடுக்குற ஜீவனில் குழப்பம் இல்லை. அவர் கொடுக்குற ஜீவனில் பலவீனம் இல்லை. என்ன சொல்லியிருக்கு? அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். அப்போ பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி, உங்களுக்கு தெளிஞ்ச புத்தி கொடுக்குறாராம்ல. அதை விட்டுட்டு பெரிய குழப்பமாக இருக்குதுங்க, உன்னை என்ன செய்கிறதுன்னே தெரியலைங்க. அப்போ என்ன தெரியுது? குழப்பவாதி உங்ககிட்ட நுழைஞ்சிட்டான். குழப்பவாதியை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. ஹலோ, குழப்பவாதி சொன்னதை நீங்கள் நம்பிட்டீங்க.
குழப்பவாதி சொன்னதை நம்பாமல் அவனை எப்படி உள்ளுக்க விட முடியும்? அதே மாதிரி கர்த்தரை நம்பாமல் அவர் எப்படி நமக்குள்ள வாழ்க்கையில் உள்ளுக்க விட முடியும்? அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறேன், அவருடைய தழும்புகளால் குணமானேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர், சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னுடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம் ஒருவனாகிலும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. சொல்கிறாரு, என்னோடய வார்த்தைகளுக்கு நீ உண்மையாக செவி கொடுத்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையாக என் வார்த்தையை நம்புனேன்னா இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள்லாம் வந்து உனக்கு பலிக்கும். நீ வீட்டிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? நான் வீட்டில் இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வெளியில் இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். கர்த்தர் சொல்கிறாரு, நான் போனாலும் ஆசீர்வாதம், திரும்பி வர்றப்போ ஆசீர்வாதம், என்னோடய கிச்சன் மாப்பு செய்கிற தொட்டியெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா அவர் சொன்னார், அந்த வார்த்தையை நம்புகிறேன். எனக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள் ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் சிதறி போவார்கள். நான் அதை நம்புகிறேன். நீங்கள் நம்புகிறேன்னு சொல்லுங்கள், அந்த தீய சக்திகள், எதிரி சக்திகள் எல்லாம் தகர்க்கப்படும், அவர்கள் ஓடி போவார்கள், சிதறி போவார்கள். ஐயா, இவன் இந்த மனுஷன் கர்த்தருடைய மனுஷையான்னு மற்றவங்க பார்த்து உனக்கு பயப்படுவாங்கன்னு எழுதியிருக்கு. அது கர்த்தருடைய வார்த்தை. இதை நம்புங்க, நடக்கும். நீ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய் அப்படி சொல்லிட்டாரு. நான் நம்புகிறேன். அநேகருக்கு கடன் கொடுக்குற ஆளாக இருப்பேனே ஒழிய நான் கடன் வாங்குகிற ஆளாக இருக்க போகிறதில்ல அப்படி நீங்கள் சொல்லுங்கள். நம்ம நல்ல நம்பிக்கையோட விசுவாசத்தோடு சொல்லுங்கள். அப்போ நீங்கள் நம்புனீங்கன்னா அவரை நம்புறீங்க. இந்த வார்த்தையை நம்புனா கர்த்தரை நம்புறீங்க. ஆனால் கர்த்தரை நம்புகிறேன், ஆனால் மும்பிட்டு கடனை எப்படி தீர்க்கறது? அது எப்படி தீர்க்கறதுங்கிறத அவர் பார்த்துட்டு போகிறாரு. நீங்கள் அவரை நம்புறீங்களா இல்லையா? கண்ணுக்கு தெரியுதா இல்லையாங்கிறதெல்லாம் இல்லை. ஆசீர்வாதமெல்லாம் பொதுவாக கண்ணுக்கு தெரியாது. ஆவி மண்டலத்தில் இருக்க நன்மைகள் கண்ணுக்கு தெரியாது. அதி சீக்கிரத்தில் நீங்கி போகும் இந்த லேசான உபத்திரவம் அப்படி சொல்கிறாரு. அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்கும் அப்படி சொல்கிறாரு. அப்போ அதிகமான நித்திய கனமகிமையை கர்த்தர் நமக்கு அல்லேலூயா கண்ணுக்கு தெரியல, ஆனால் அதெல்லாம் இருக்குது, அவர் சொல்லிட்டாரு, அதனால நடக்கும். அப்படி நீங்கள் ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்கள் அப்படி சொன்னால் நீங்கள் கர்த்தரை நம்புறீங்க. அப்போ கர்த்தரை நம்பினா அதை பிடிச்சிக்கிறீங்க. அவருடைய வசனத்தை பிடிச்சிக்கிட்டா நீங்கள் அவரை பிடிச்சிக்கிட்டீங்க. நீங்கள் அவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அந்த வசனம் இங்கே உள்ளுக்க வேலை பார்த்துரும். எப்பேற்பட்ட கேன்சராக இருந்தாலும் அது போயிடும். ஹெச்ஐவி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போகிறது, அதுவும் தொலைஞ்சு போயிடும். குஷ்டரோகமாக அதுவும் மறைஞ்சிரும். டயபெட்டிஸ் அதுவும் மறைஞ்சிரும். ப்ரெஷருங்க அதுவும் மறைஞ்சிரும். குழப்பங்க அதுவும் மறைஞ்சிரும். ஏனென்றால் நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது கர்த்தர். அவர் உங்களுக்கு சகல நன்மையும் சம்பூர்ணமாய் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு என்று கொடுக்கிறவர். இங்கே வியாதிக்காரனாகவே இருந்துட்டு முடிகிறப்பா பரலோகத்துக்கு வந்துடா அப்படியா சொன்னார்? சகல நன்மையும் சம்பூர்ணமாய் நாம் அனுபவிக்கிறதுக்கு என்று கொடுக்கிறவர். நல்ல சாப்பாடு, நல்ல சமாதானம், நல்ல சந்தோஷம், அவரோட கூட இருக்க ஐக்கியம், நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், இந்த ஜனங்களுக்கு முன்னாடி நல்ல சாட்சியான வாழ்க்கை. எஸ், கர்த்தர் இதை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் அந்த வசனத்தை நம்புங்க. அப்போ நீங்கள் அவரை நம்புறீங்க. அவரை அந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டா நீங்கள் அவரை பிடிச்சிட்டீங்க. நீங்கள் வசனத்தை நம்புனா நீங்கள் அவரை கனம் பண்ணுறீங்க. அப்போ அந்த வசனம் உங்களுக்குள்ளே வேலை பார்க்குது. ஆபிரகாம் விசுவாசிக்க ஏதுவில்லாதிருந்தும் விசுவாசித்த கர்த்தரை கனம் பண்ணினான், மகிமைப்படுத்தினான். வாலிபம் திரும்பி வந்தது, ஈசாக்கை பெற்றான். அல்லேலூயா. கண்ணுக்கு தெரியாத ஆசீர்வாதங்கள் உண்டாகி வருகிறது. இன்றைக்கு வசனத்தை நம்புவீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை நம்புவீங்களா? அப்போ நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க. இப்போ இங்கே இருக்கிற பொதுவான மக்கள் மாதிரி இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், ஆனால் பிசாசு சொல்கிறத நம்புகிறேன், வியாதியை நம்புகிறேன். நோ, அதை நிராகரியுங்கள். பிசாசு சொல்கிற எதையும் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லுங்கள், கர்த்தரை நம்புகிறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வீர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.